சென்னையிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு லேண்ட் வந்திருக்கு. இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நீங்க நழுவ விட்டுறாதீங்க. ஸோ இந்த லேண்டு எக்ஸாக்டா சென்னை அண்ணா நகர், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த அண்ணா நகர்ல இருந்து இந்த லேண்டுக்கு வெறும் 20 நிமிஷத்துல வந்துக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லேண்டு ஒரு நேஷனல் ஹைவே மேல லொக்கேட்டா இருக்குது. சென்னை டு கொல்கத்தா போகக்கூடிய நேஷனல் ஹைவே மேல தான் இந்த லேண்ட் லொக்கேட்டா இருக்குது. பக்கத்துல எக்கச்சக்கமான growth-உம் வருது. இந்த ப்ராஜெக்டுக்குள்ள எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸும் இருக்குது. அப்படி இருந்தாலுமே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் வாங்கி உடனே வீடு கட்டவும் முடியும். இல்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பக்கத்துல எக்கச்சக்கமான growth வருது. என்னன்னா அப்படின்னா இங்க இருந்து மாதாவரத்துல மெட்ரோ வருது, ரெட் ஹில்ஸ்ல மெட்ரோ வருது. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பக்கத்துல வருது. இது இல்லாம வெறும் 5 நிமிஷம் டிராவல்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய ரிங் ரோடும் வருது. ஸோ இந்த அளவுக்கு growth வருது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு அதிகமாகும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில இடம் போடக்கூடிய யாருமே கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வரவே இல்லை. ஆனா இவங்க கிளப் ஹவுஸ்ல ஸ்விம்மிங் பூல், கெஸ்ட் சூட் ரூம், இன்டோர் கேம்ஸ், இந்த மாதிரி 30க்கும் மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் கிளப் ஹவுஸ்ல மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல வேற என்னென்ன growth எல்லாம் வருது, இங்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறாங்க, இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரையும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சிறுவாபுரி கார்டன் சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னா தச்சூர் கூட் ரோடுக்கு ரொம்ப க்ளோஸ்ல. இன்னும் தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னா சென்னை டு கொல்கத்தா போகக்கூடிய நேஷனல் ஹைவேல ஆன் ரோட் மேல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. சிறுவாபுரி கார்டன் சொல்லக்கூடிய இந்த லேண்ட பார்க்க வரக்கூடிய எல்லா பேருமே லேண்ட புக் பண்ணிடுறாங்க. அதுவும் ஒரு பிளாட் 2 பிளாட்லாம் கிடையாதுங்க. வரக்கூடிய எல்லா பேரும் பாத்தீங்க அப்படின்னா 3 பிளாட், 5 பிளாட், 7 பிளாட் சொல்லி புக் பண்றாங்க. சோ ஏன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன்ல லொகேட்டா இருக்குது. அதையும் தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அம்யூனிட்டிஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வரும்போதும் கிராண்டான ஆர்ச் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒயில்டான சூப்பரான கான்கிரீட் ரோடும் இருக்குது. சைடு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா சோலார் ஸ்ட்ரீட் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம வாட்டர் ஸ்டோமும் இருக்குது. இதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள மொத்தம் 3 பார்க் இருக்குது. அதாவது சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் ஒன்னு, இது இல்லாம சீனியர் சிட்டிசனுக்காக ஒரு பார்க் கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி நீங்க வளர்க்கக்கூடிய பெட்டுக்காகவே இவங்க தனியா ஸ்பெஷலா ஒரு பார்க் கொடுத்திருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம சென்னை சரௌண்டிங்லயே மேக்ஸிமம் யாருமே கொடுக்க முடியாத மாதிரி இந்த லேண்ட்ல இவங்க கிளப் ஹவுஸ் கொடுத்திருக்காங்க. சோ கிளப் ஹவுஸ்ல இன்டோர் கேம்ஸ், ஸ்விம்மிங் பூல், உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்காக ஒரு சூட் ரூம் உட்பட கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி மற்றும் வேற அப்ரூவல் வாங்கி வச்சிட்டாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சீக்கிரமா புக்கிங் ஆகிட்டு இருக்குது. சோ அதனால நீங்க சீக்கிரமா வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாக்ட்டா இந்த ப்ராஜெக்ட் தச்சூர் கூட் ரோடுக்கு ரொம்ப க்ளோஸ் லொகேட்டா இருக்குது. அதையும் தாண்டி நான் முதல்ல சொல்லியிருந்தேன் சென்னை டு கொல்கத்தா போகக்கூடிய நேஷனல் ஹைவேல ஆன் ரோட் மேல இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. இன்னும் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு வெளிவான லொகேஷன் லொகேட்டா இருக்கு அப்படின்னா உங்க எல்லா பத்திக்குமே தெரியும் சென்னை ஜீரோன்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ பில்டிங் இருக்கு இல்லையா? இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா சரியா 30 கிலோமீட்டர்ல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். அடுத்து சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய அண்ணா நகர். அண்ணா நகர்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 20 நிமிஷத்துல இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலான சிறுவாபுரி முருகன் கோயில் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் லொகேட்டா இருக்குது. சோ அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன்ல லொகேட்டா இருக்கு அப்படின்றது. ஓகேங்க, அடுத்து இந்த ப்ராஜெக்ட்டோட கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா நமக்கு அவுட்டர் ரோடு வந்துடும். சோ அவுட்டர் ரோடு போயிட்டீங்க அப்படின்னா நார்த்ல மீஞ்சூர்ல இருந்து சவுத் வண்டலூர் வரையுமே நீங்க ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டோட ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல தாங்க ஹிரானந்தினியோட லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இருக்குது. சோ அந்த கம்பெனில கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது இல்லாம ஸ்ரீ சிட்டி இருக்குது. சோ கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போற மாதிரி தான் இருக்குது. ஆனா அங்க ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா பேரும் பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ், மாதாவரம் இந்த சரௌண்டிங்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒர்க் பிளேஸ்க்கு நீங்க அந்த பிளேஸ்மே சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்க, சோ இந்த அளவுக்கு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுப்பா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருக்கக்கூடிய லொகேஷன்ல பக்கத்துல எவ்வளவு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ நான் முதல்ல சொன்னேன் சென்னையோட ஆர்பிஐ பில்டிங் ஆக்சுவலி அதுதான் பியூர் சென்னைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த சென்னையில இருந்து எக்ஸாக்ட்டா இந்த லொகேஷனுக்கு 30 கிலோமீட்டர். ஓகேங்களா, 30 கிலோமீட்டர்ல ஆன் ரோட் மேல லொகேட்டா இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது சென்னை ஆர்பிஐ பில்டிங்ல இருந்து 30 கிலோமீட்டர் நீங்க ஜிஎஸ்டி டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால தாம்பரம், வண்டலூர் ரீச் பண்ண முடியும். சோ அப்படி தாம்பரம், வண்டலூர்ல ஆன் ரோட் மேல நீங்க பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்சது 12,000 15,000
மேல தான் போகும். இது நீங்க ஈசிஆர்லயோ ஓஎம்ஆர்லயோ போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆன் ரோட் மேல 20,000 ரூபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இங்க பாதி கிடையாதுங்க, அதுக்கும் கம்மியா தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது இங்க நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்க கையில ஒரு 25 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். இல்ல இடத்தோட தனி வீடு இண்டிவிஜுவல் வில்லா நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அதிகபட்சமே இடத்தோட தனி வீடு வெறும் 50 லட்சம் ரூபாய் கட்டிக்கிற முடியும். சோ அப்படி நீங்க இடம் வாங்கி உடனே வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஸ்கூலை பொறுத்தவரை வேலம்மாளோட குளோபல் ஸ்கூல்ல நீங்க வெறும் 3 நிமிஷத்துல படிக்க முடியும். அதே மாதிரி பக்கத்துலயே RMK ஸ்கூலும் இருக்குது, வித்யாவந்தி ஸ்கூலும் இருக்குது. இது எல்லாமே 10 நிமிஷத்துலயும் 20 நிமிஷத்துலயும் நீங்க படிக்க முடியும். சோ காலேஜை பொறுத்தவரை வேலம்மாளோட இன்ஸ்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து 5 நிமிஷத்துல ரெக்கார்டா இருக்குது. இது இல்லாம RMK இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், TJS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருக்கட்டும், ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க அதிகபட்சம் ஒரு காமன் நேரத்தில் படிக்க முடியும். ஓகேங்க. சோ இப்போ வரையுமே பக்கத்துல என்னென்ன லொகேட்டா இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்குது, இங்க ரேட் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க, இதை பத்தி ஃபுல்லா நீங்க பாத்தீங்க இல்லையா? சோ இப்போ உங்க கையில ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க இடம் வாங்கிக்க முடியும். இந்த இடத்த நான் ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது growth இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா growth இருக்குங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து, இந்த லேண்ட்ல இருந்து பெரிய ரிங் ரோடு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல தான் வருது. சோ நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ப்ராஜெக்ட்ல கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்குதோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க growth எதிர்பார்க்க முடியும்னு சொல்லி நான் அடிக்கடி நிறைய வீடியோ சொல்லிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் நேஷனல் ஹைவே மேல லொகேட்டா இருக்குது, ஒரு ஆன் ரோட் மேல லொகேட்டா இருக்குது. இதுக்கு அடுத்து அவுட்டர் ரிங் ரோட இங்க இருந்து நீங்க 10 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். சோ இதை தாண்டி பெரிய ரிங் ரோடு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ரொம்ப க்ளோஸ்ல தான் வருது. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. சோ இந்த கனெக்டிவிட்டி இல்லாம மஹேந்திரா இல்லையா? சோ செங்கல்பட்டு மறைமல் நகர்ல மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி ஒரு வேர்ல்ட் சிட்டி பாத்தீங்க அப்படின்னா இங்க பக்கத்துல டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுவுமே இங்க ஃபுல் ஃபிளெஜ்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இங்க நீங்க growth எதிர்பார்க்க முடியும். சோ இதையுமே தாண்டி பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ்லயும் சரி, மாதவரத்திலும் சரி மெட்ரோவும் வருது. சோ மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னாலுமே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இங்க நீங்க growth எதிர்பார்க்க முடியும். சோ அந்த அளவுக்கு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ ரேட் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் சரி, இல்ல உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படினாலும் சரி, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு சூட்டான ப்ராஜெக்டா இருக்கும். சோ அப்படி ஃபைனலா பார்க்கும்போது நீங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல உடனே வீடு கட்டி குடியேறதுக்காக இடம் பாக்குறீங்க அப்படினாலும் சரி, இல்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்ப்பா எனக்கு ஒரு நல்ல growth இருக்கணும் அப்படினாலும் சரி, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு சூட்டான ப்ராஜெக்டா இருக்கும். நீங்க இந்த வாரம் நிறைய ப்ராஜெக்ட் சைட் விசிட் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஆன் ரோட் மேல இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா, இவ்வளவு டெவலப்மெண்டோட பக்கத்துல இவ்வளவு growthம் வரப்போகுது. சோ உங்களால இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை பார்க்க முடியாது. ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களோட நான் அமீர். டாடா, பை பை, see you.